கைஸ், நான் தான் உங்கள் மைனக்ஸ். இன்றைக்கி நம்ம திரும்பவும் ஒரு வீடியோவில் வந்திருக்கோம். இவர் வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். இவர் வந்து எனக்கு சில மேப்ஸ் ட்ரை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அதனால தான் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். ஓகே கைஸ், நம்ம வந்து லெவல் 1க்கு வந்தாச்சு. ஹேவ் ஃபன்னுலாம் வேறு காமிக்குது. நம்ம எத்தனை வண்டி ஃபன்னு வச்சுக்க போகிறோம் நமக்கு தெரியாதா? எத்தனை சாக போகிறோம்னு நமக்கு தெரியாதா பாருங்க. அது காமிக்குது ஹேவ் ஃபன்னா. அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தூரம் மேலே வந்தாச்சு. இதுக்கப்புறம் வாங்க போகிறோம். போயிடலாம். நம்ம கிட்ட வந்துட்டோம். நம்ம கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன் இந்த ஒரு லெவலையும். எனக்கு தெரிய மாட்டேங்க. ஆனால் எனக்கு இங்கேருந்து எப்படி அங்கே போகிறதுன்னு தெரில ப்ரோ. இது ரொம்ப லாங் ஜம்ப் மாதிரி தெரியுது எனக்கு. அவ்வளோதான் ப்ரோ, கிட்ட வந்துட்டீங்க. வாங்க வந்துட்டீங்களா ப்ரோ? வந்துட்டீங்க. இல்லை, கீழே வந்துட்டீங்க. பரவாயில்ல ப்ரோ, வாங்க நான் வெயிட் பண்ணுறேன். இங்கேயே வெயிட் பண்ணுறேன். வாங்க. எனக்குமே தெரில இங்கேருந்து இப்படி அங்கே போகணுன்ட்டு. வந்துட்டோம் கைஸ். வாங்க ப்ரோ பிளேயர், உங்கள் திறமையை காமி. அவ்வளோதான் கைஸ். இந்த மற்ற அடுத்த லெவல் வந்து ஏதோ பச்சையாகுது. ஸ்வாம்போட இதுன்னு நினைக்கிறேன். அது என்ன ப்ரோ, டிபி பண்ணிட்டீங்களா என்ன? டக்குன்னு வந்த மாதிரி இருக்கு. சரி வாங்க ப்ரோ, நம்ம இந்த லெவலையும் டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஜஸ்ட் இங்கேருந்து அங்கே போகணுமா? ஓகே, வாங்க ப்ரோ. லெவல் 1 முடிச்சிட்டோம். ஓகே ப்ரோ, இது வந்து லெவல் 2. நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்களே பாருங்கள், ஈஸியாக போகிறீங்க. ப்ரோ பிளேயர் நீங்கள், டக்குன்னு போயிடுவீங்க. அவ்வளோதான் ப்ரோ, நம்ம வந்து லெவல் 3க்கு வந்தாச்சு. இது தான் ஜங்கிள்னு நினைக்கிறேன். காடுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம இப்போது. ஓகே ப்ரோ, இங்கே நம்ம என்ன பண்ணோம்? பார்க்கர் பண்ணோம். பட் அது எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஏன் சொன்னேன்னு தெரில. இந்த பட்டன் எதுக்கு இருக்குன்னு தெரில. அதை அப்படியே விட்டுடலாம் கைஸ் நம்ம. ஓகே, நம்ம வந்து இப்போ பார்க்கர் பண்ணிட்டு இங்கேருந்து அங்கே வந்து அங்கே பாருங்கள், ப்ரோ பிளேயர் பாருங்க, டக்குன்னு போகிறாரு பாருங்க. அப்படி இருக்கணும். நானும் இருக்கேன் இன்னும் முடிக்காமல். ஓ ப்ரோ நீ மேலே ப்ரோ. நான் என்ன இது வெயின்ஸ் ஏறி வரணுமா? ஸோ ப்ரோ, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோதான் ஏறி போயிட்டுருக்க. அதை பாரு, அந்த மேப் கிரியேட்டர் ஈஸியாக ஒரு சீட்டு வச்சுட்டான். ஈஸியாக இப்படி மேலே ஏறி வந்துடலாம் நம்ம. அவ்வளோதான், லெவல் 3 முடிச்சிட்டோமா? சீரியஸ், நான் லெவல் 3 லெவல் 4 தெரில. நான் கமெண்ட்டில் இது ஸ்க்ரீனில் போடுறேன் நான். இந்த மேப்பில் என்ன ப்ரோ பண்ணோம்? ஓகே, இதுவும் அதே தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் ப்ரோ கேட்டேன். சரி ப்ரோ, உன் ப்ரோ பிளேயர் ஸ்கில்ஸை காமிச்சிட்டு நீ நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு பாருங்கள். அங்கே ஏதோ சைனில் எழுதியிருக்கே ப்ரோ, அது என்னது? அதான் அங்கே வரணும். நான் அங்கே வந்துடுறேன். அந்த சைன் இன்னமும் எழுதியிருக்கு, என்னது? ஓகே, பின்னாடி போயிட்டு மறுபடியும் போகணுமா? போயிட்டு ஸ்ப்ரிண்ட் பண்ணிட்டு ஒதிக்கணும். ஓகே ப்ரோ வச்சிடலாம். அவ்வளோதான் கேஸ், நம்ம வந்து லெவல் 3க்கு வந்துட்டோம். லெவல் 2 கம்ப்ளீட். அது லெவல் 3 லெவல் 2 தெரில. ஸ்க்ரீனில் போடுறேன். இது வந்து ஏதோ நெதர் தீமில் இருக்குது கைஸ். நம்ம அந்த பக்கம் போக வேணாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. நம்ம வந்து அந்த பக்கம் தான் போகணும். ஏன்னா நான் அந்த பக்கம் தான் போகிற வழியே பார்த்தோமே. நான் போய் இங்கேயும் பட்டன் இருக்குது. இந்த பட்டன்லாம் எதுக்கு வச்சுருக்கானுன்னே தெரில. ஸோ நம்ம இந்த பக்கம் தான் ப்ரோ போகணும். அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பக்கம் தான் போகணும். இந்த மேமா பிளாக்கோட டேமேஜோட இதை வச்சுட்டு நம்ம இங்கே வந்துடணும். இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு நான் ஒன்று சொல்லவே வேணாம்னு நினைக்கிறேன். நீயே போயிட்டே தான் இருக்கு. எனக்கு இங்கே மேலே தலை இடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக இடிச்சிச்சு. நான் சேர்த்துட்டேன். ஓகே ப்ரோ, போ ப்ரோ. நீ ப்ரோ பிளேயரு, போயிடுவேன். எல்லோரும் அப்படி இருப்பாங்களா? இருங்க ப்ரோ, டக்குன்னு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். ஓகே இப்போ இடிக்காமல் உள்ளே வந்துட்டு இடிச்சு தான் உள்ளே வந்திருக்கேன். பட் பரவாயில்ல. இந்த மேமோ பிளாக் பவர் வச்சுக்கிட்டு அங்கே வந்துட்டு இங்கேருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இந்த லெவல் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன லெவல் இருக்குது? அது என்ன மாதிரி லெவல் அது? ஸ்னோவா? ஓகே, ஸ்னோ. ஓகே, இந்த லெவல் முடிச்சாச்சு. இது வந்து என்ன ஸ்னோ பயம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் செரி ட்ரீ யூஸ் பண்ணிக்கிறானுங்க. ஸ்னோ பயம்னா எனக்கு தெரிஞ்சு டார்க் ஓக் அவுட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் ஸ்னோவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது மைண்ட் கிராஃப்டில். ஓகே ப்ரோ, இங்கேருந்து அங்கே போகணும். அங்கேருந்து அங்கே போயிட்டே ப்ரோ? இல்லையா? ஓகே. நான் போயிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன் அடுத்த லெவலுக்கு. ப்ரோ ப்ரோ பிளேயர் நீங்கள் கிட்ட அது அங்கே தான் ப்ரோ போகணும். நம்ம
கைஸ் நம்ம அங்கே தான் போகணும். இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டோம் நம்ம. இது நம்ம வந்த வழி, நம்ம அங்கே போகக்கூடாது. அங்கே போக முடியாது இப்போ. ஸோ இப்போ நம்ம இதோ வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 ஜம்ப்பு தான். இன்னும் ஒரே ஒரு ஜம்ப்பு ப்ரோ. வா ப்ரோ. அதெல்லாம் போயிட்டு முடிஞ்சு அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. நான் இது கண்டினியூ பண்ணல கைஸ். ஸோ இது வந்து வேறு ஒரு மேப்பு. நான் உங்கள் இதில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன் நான் ஸ்லைம் கண்டினியூ பண்ணலன்னா, அது ஒரு மாதிரி கடுப்பாகி நாங்களே வேணான்ட்டு விட்டுட்டோம். அதனால தான் இந்த மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபர்னஸில் எதுவும் இல்லை, செஸ்ட்லேயுமே எதுவும் இல்லை. என்ன ப்ரோ பண்ணுவீங்க? பார்க்கோர் தான் பண்ணணும்னு தெரியும். பட் இருந்தாலும் எப்படி பண்ணணும், எங்கே போகணும்? ஃபஸ்ட் இது ஏறி இங்கே வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செஸ்ட்டு ஏறணும். ட்ராப் டோஸ் மேலே தூக்கி விட்ரு. ஓகே, இதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே குதிக்கணுமா? ஓகே ப்ரோ நான் குதிக்கிறேன், நீ வா. அவ்வளோதான் ப்ரோ, வந்துட்டேன் நான். வா ப்ரோ இன்னும் ப்ரோ சில பேர் நிற்கிறேன் அங்கேயே. வா ப்ரோ நீ. நானும் இங்கே வந்துட்டேன், செஸ்ட் மேலே வந்துட்டேன் பாரு நான். வா. இப்போ அந்த ட்ராப் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே போகணும். அந்த மேலே இருக்கிற இந்த பேம்பு பக்கத்தில், பேம்பு மேலே போய் நிற்கணும். அங்கேருந்து தான் நம்ம எக்ஸிட் பேங்கில் குதிக்கவே முடியும். ஓகே ப்ரோ, நான் கீழே விழுந்துட்டேன், நீ விழுந்துட்டேன். சிறப்பு, மிகச்சிறப்பு ப்ரோ. ஓகே, திரும்ப இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம திரும்பவும் மேலே குதிக்கணும். வா ப்ரோ நீ வா. அவ்வளோதான் ப்ரோ. என்ன ப்ரோ காற்றுலேயே நீந்துற நீ? நான் கிட்டத்தட்ட குதிச்சிருப்பேன், ஆனால் உன் கூட கீழே வந்திருப்பேன். ஓகே ப்ரோ, நான் இங்கே வந்துட்டேன், நீ இங்கே வா, சீக்கிரம் வா. அதுதான் ப்ரோ, நான் அந்த இது பக்கத்தில் வந்துட்டேன், பேம்பு பக்கத்துலேயே வந்துட்டேன். நீ எங்கே ப்ரோ இருக்க? தொக்கியில் தான் இருக்கியா? வா மேலே வா சீக்கிரம் வா. என்ன ப்ரோ சொல்லுவாங்க சீலிங்கில் இருக்கிறத? ஷாண்ட்லேரா ஒன்று சொல்லுவாங்க, அது அங்கே இருக்குது. இங்கேருந்து அங்கே குதிச்சு அங்கேருந்து எங்கே ப்ரோ குதிக்கணும்? ஓகே ப்ரோ, அது கீழே குதிச்சாச்சு, சிறப்பு. ட்ராப் டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்ரு ப்ரோ குதிக்கிறதுக்கு முன்னாடி. என்ன சென்ஸில் அதுதான் தள்ளி கொடுத்து கீழே. ஓகே ப்ரோ, ஓப்பன் பண்ணிக்கோ. நம்ம மேலே போகணும். அதாவது இந்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும். அதுதான் நான் மேலே போகணும்னு சொன்னேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அங்கே குதிக்கணும். ஆனால் நான் குதிக்கலை, பரவாயில்ல. என்ன ப்ரோ போயிட்டே ப்ரோ மேலே? இல்லையா, நீ பேம்பு மேலே நிற்கிறேன். ஓகே ப்ரோ, வா ப்ரோ. நான் திரும்ப அந்த இது கொட்டேன். பேம்பு மேலே குதிக்க முடியாதா? சரி ப்ரோ, நம்ம இப்போ எண்டிங் கிட்டே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே ஜம்ப் தான், உன்னை நம்பி குதிக்கிறேன். கீழே விழுந்தேன்னா அது ஓகே, கீழே விழல. ஓகே ப்ரோ, நம்ம வந்து இப்போது இந்த லெவலுக்கு வந்துடணும். இந்த லெவல் அங்கே என்ன ப்ரோ போடுறது? ராங் வே. அது தெரிஞ்சு முட்டை சந்தை வச்சுட்டு ராங் வேவா? இது வந்து என்ன ப்ரோ, பிளாக் ஜம்பா? இந்த 2 பிளாக்கை ஜம்ப் பண்ணுமா ப்ரோ? அங்கே லேடர் எதாவது வைக்க முடியுமா? ஏறி போயிடலாம். 75 years later. ஓகே ப்ரோ, ஃபைனலி நம்ம வந்தாச்சு. ஸோ அடுத்த லெவல் என்ன ப்ரோ? மஷ்ரூமா? மஷ்ரூம் பயம் பண்ணிட்டோம். சிறப்பு ப்ரோ, மஷ்ரூம் பயமில் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே கிட்ட தான் இருக்குன்றனால ஈஸியாக தான் இருக்கும். நீ ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவ ப்ரோ. டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்ப பாரு நீ. ஓகே ப்ரோ, நானே முடிக்க போகிறேன் கிட்டத்தட்ட. இன்னும் 2 ஜம்ப், இன்னும் ஒரே ஒரு ஜம்ப் தான் ப்ரோ நான் முடிக்க போகிறேன். ஆனால் என்னால் முடிக்க முடியல. அது லாஸ்ட் ஜம்ப் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 4 பிளாக்ஸ்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, 4 பிளாக்ஸ் ஜம்பில் இருக்குது லாஸ்ட் மட்டும். A few moments later. ஓகே, நம்ம வந்து இந்த லெவல் வந்தாச்சு. இப்போ அந்த லெவல் முடிச்சுட்டு இந்த லெவலுக்கு வந்தாச்சு. இது வந்து வேறு மேப்பு கைஸ். ஸோ அந்த மேப் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ மொத்தமே அது நிறைய மேப்பு, நிறைய லெவல் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அது அத்தனை லெவல்லாம் பண்ணால் 1 மணி நேரம் வீடியோ வரும். அதை நான் போடுறது இல்லைன்ட்டு இந்த மேப்புக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இதில் வந்து நாங்கள் ஃபைண்ட் த பட்டன் கைஸ். இந்த மேப்பு இதில் வந்து நாங்கள் பட்டன் கண்டுபிடிக்கணும். இங்கே எஸ்எம் கிட்ட அதனாலதான் கைஸ் இந்த மேப்பில் வந்து நாங்கள் பட்டனை கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே ஒரு சாண்ட் கேஸ்லே, மினி சாண்ட் கேஸ்லே கட்டி வச்சுருக்கானுங்க. செஸ்ட்டில் எதுவும் இல்லை. அங்கே வெளில ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? இல்லையா?
சரி ப்ரோ, இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த செஸ்ட்லேயும் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆமாம் ப்ரோ, நான் தெரிஞ்சு இப்போ உடச்சிட்டு வெளில வர, இப்போ எல்லாத்தையும் உடச்சிட்டு இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் வச்சுருக்கானுங்களான்னு பார்க்கணும். ஏன்னா சில நேரத்தில் மண்ணுக்கு அடியில் வச்சிருவானுங்க, அப்புறம் நம்ம மேலே தேடிட்டு இருப்போம், அப்புறம் இந்த மேப் விட்டு வெளில போயிடும் கடுப்பாகி. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த சாண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நீ எதுக்கும் அந்த கேசல் மாதிரி இருக்குது, அதில் தோண்டி பாருலிட்ட. அப்புறம் இங்கே ஒரு கிரே கலர் பிளாக் இருக்குது, அது எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டன் வைக்க யூஸ் ஆகும். சரி ப்ரோ, நம்ம வந்து இங்கே இருக்கிற சாண்டை சேர்த்து எடுத்துடலாம். தண்ணிலையும் பார்த்துக்க ப்ரோ எதுக்கும், ஏன்னா அங்கேயும் சில நேரத்தில் வச்சுருப்பானுங்க. என்ன ப்ரோ, இந்த கேக்டஸ் அடியில் இருக்கான்னு பார்த்துருவோமா? என்ன ப்ரோ, இதை பார்த்தா எதுவும் இருக்க மாதிரி தெரில. தண்ணியில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்களா? ஏதோ சொல்லுது, ஹவு ஹாட் ஐ நீட் அ ஃப்ரெஷ் பாத்துன்னு சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா ப்ரோ உனக்கு? எனக்கு ஒன்றுமே தெரில. அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரில எனக்கு. சரி சரி ப்ரோ, நம்ம வந்து திரும்பவும் மைண்ட் பண்ணிட்டே இருக்கலாம், எங்கேயாச்சும் ஏதாவது பட்டன் கிடைக்கும். சரி ப்ரோ, நீ ஒரு பக்கம் தேடு, நான் ஒரு பக்கம் தேடுறேன். யாருக்காச்சும் கிடச்சதுன்னா நம்ம அந்த கிரே கலர் பிளாக்ல வச்சுட்டு போயிட்டான். ஐயோ, இந்த கிரே கலர் பிளாக் உடச்சிட்டேன் ப்ரோ. A few moments later. என்ன ப்ரோ, கிடச்சிச்சா? பட்டன் கிடச்சிச்சு போல. எங்கே இருக்கு? இந்த லிஸ்ட்ல இருந்தது இவ்வளோ நேரம். அதான் அப்பயே சொன்னேண்ணா, நம்ம கிரவுண்டை லைட்டாக தோண்டி பார்க்கணும்னு சொன்னா. அதோ இங்கே இருக்குது கிரே கலர் பிளாக், இதோ இருக்குது. இங்கே வா வை ப்ரோ, அடுத்த லெவலுக்கு போயிடலாம் நம்ம சீக்கிரம். அதில் நானே கிளிக் பண்ணிட்டேன், வந்துட்டேன். ஜஸ்ட் டெஸ்ட்ராய் இட்டுன்னு காமிக்குது. எதை டெஸ்ட்ராய் பண்ணணுமா? மரத்தை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். மரத்தை எடு ப்ரோ, எல்லா மரத்தையும் எடுத்து விட்ரு. நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக்ஸ் வச்சு தான் எங்கேயோ போகணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த பிளாக் வச்சு நம்ம பட்டன் செஞ்சுட்டு. Much later. சாரி கைஸ், நான் இவ்வளோ நம்ம ரெக்கார்ட் ஆகவே இல்லை, நான் மறந்துட்டேன். பட்டன் நம்மக்கிட்ட இப்போ நம்ம அடுத்த லெவல் வந்துட்டோம் கைஸ். லெவல் 3 முடிச்சிட்டோம். அது ரெக்கார்ட் ஆகலை, அதுக்கு மட்டும் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்ன ப்ரோ பண்ணோம்? நம்ம இதுக்குள்ளே போகணுமா? இல்லை அதுக்குள்ளேயே போனோம். இல்லை மைண்ட் கார்டு வரலாம் இருக்குது. இங்கே என்ன பண்ணோம்? இந்த மைன் இஸ் யுவர் சாய்ஸ்ன்னு வேறு காமிச்சிச்சு. அது ஏதாவது ஆறு மைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் டைமண்ட் பிக்காக்ஸ் தான் வச்சுருக்கீங்களா? மைண்ட் பண்ணி பாருங்கள் ப்ரோ அப்படியே எல்லாத்தையும். என்கிட்ட வேறு எந்த பிக்காக்ஸும் இல்லை ப்ரோ, நான் மைண்ட் பண்ணலான்னா. உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது, நீங்கள் தான் பண்ணி பார்க்கணும். சரி ப்ரோ, அடுத்து என்ன பண்ணணும்? நம்மகிட்ட ஏதாவது க்ளூ இருக்குது உங்கள்கிட்ட? நம்ம இந்த ஸ்டீவ் வச்சுருக்காங்க பாருங்கள். நான் இந்த ஆர்மோரும் அந்த பிக்காக்ஸும் நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. நான் கொஞ்சமாச்சும் நான் மைண்ட் பண்ணுன்னு சொல்லிக்கணும்ல, அதனால் நான் அந்த ஆர்மோர் பிக்காக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். சரி ப்ரோ, அடுத்து என்ன பண்ண போகிறேன் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஏன்னா பட்டன் கிடைக்கிற மாதிரி தெரில, அது எங்கே இருக்குன்னு தெரில, என்ன பண்ணால் அது கிடைக்கும்னு தெரில. One extremely annoying shift later. என்ன ப்ரோ, கச்சிச்சா? எங்கே வழி தானா ப்ரோ? என்ன ப்ரோ இது மேஸ் ப்ரோ? இது நமக்கு மேஸ்னால் வராது ப்ரோ ஒழுங்கா. அவ்வளோதான், கீழே விட்டேன் ப்ரோ. நான் கீழே பார்த்து நட ப்ரோ. நான் கீழே விட்டுக்கிறேன், நான் கீழே பார்க்காமலே. எங்கே ப்ரோ இருக்குது இந்த வழி? நான் பார்க்கவே இல்லை. எங்கே இருக்குது? எந்த வழி? இந்த வழா? அதுவா? இது வராம ப்ரோ, பின்னாடியே வரேன் ப்ரோ, உன் கூடயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உன் கூட வர வேண்டியதாக இருக்குது ப்ரோ. கீழே பார்த்து வை ப்ரோ. பிளாக்ஸ்லாம் பார்த்து வை ப்ரோ. எங்கே ப்ரோ இருக்குது? பட்டன் கண்டுபிடிச்சிட்டியா? அங்கேயா? இங்கேயா ப்ரோ? இதோ பார்த்துறேன். இது ஒரு இதோ வந்துட்டேன் ப்ரோ. அடுத்த லெவல் இதோ வந்துட்டேன் ப்ரோ. இது ஒரு பட்டன் எங்கெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. லெவல் 5 கைஸ், ட்ராப்டு இன்சைடு வாவ் அ லேடர். என்ன ப்ரோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? க்ளூ கொடுக்குறேன்னா நான் வேறு எதையோ குத்துனுக்குறானுங்க. என்ன பண்ணுறது நம்ம? என்ன ப்ரோ, இந்த கிராப்ஸ் வச்சு எதாவது பண்ணுமா அப்புறம்? தண்ணி இல்லாமல் எப்படி வளருது இது கைஸ்? இந்த மைண்ட் கிராஃப்டை புரிஞ்சிக்கவே முடியல கைஸ் நான். ஆனால் அந்த கிராப்ஸ் தண்ணி இல்லாமல் இது எப்படி வளருதுன்னே தெரில. எனக்கு வேறு நைட் விஷன் கொடுத்து வச்சுருக்காங்க, வேறு எதுக்குன்னே தெரில. நீங்கள் லைட் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் நைட் விஷன் கொடுத்து வச்சுருக்கேன் எனக்கு. ப்ரோ எதாவது கண்டுபிடிச்சா ப்ரோ நீ? ப்ரோ எங்கள் வாட்டர் ஃபால்குள்ளே வாங்க, இங்கே ஒரு வழி போகுது. வாங்க வா. இந்த வா வாட்டர் ஃபால்குள்ளே ஏதோ இங்கே போகுது பாரு எங்கேயோ. வா ப்ரோ எக்ஸிட்டை கண்டுபிடிச்சோம் ப்ரோ. அதுக்குள்ளே நம்ம சிறப்பு ப்ரோ. மேட்ச்னா இப்படி ரவுண்டுனா இப்படி இருக்கணும். டக்குன்னு கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை. அடுத்த லெவலு பையாச் ட்ராப்பரா இந்த வாட்டி? சிறப்பு ப்ரோ, மிகச்சிறப்பு. எங்கே போனோம்?
இங்கே வரைக்கும் நம்ம இது ட்ராப்பர்னா கீழேயா தண்ணியை கண்டுபிடிக்கணுமா ப்ரோ? ஐயோ வாய்ப்பே இல்லை ப்ரோ. நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். இல்லை One debt to society later. ப்ரோ கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. நான் சேஃபாக வாட்டரில் லேண்ட் ஆகிட்டேன் ப்ரோ. நீயும் இதே மாதிரி பார்த்து மெதுவாக ப்ரோ. கரெக்டாக கிட்ட வந்துட்டேன் ப்ரோ. கிட்ட வந்துட்டேன் ப்ரோ. லைட்டாக ரைட்டு திரும்ப. லைட்டாக ரைட்டு வந்துடு. என்ன ப்ரோ கிட்ட வந்து சார் ப்ரோப்ரேல்னு நினச்சேன். என்ன ப்ரோ உன் ப்ரோப்ரே ஸ்கில்ஸை காமி ப்ரோ. இங்கே வந்து 75 years later. ஓகே கைஸ், நாங்களால் இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா இங்கே இத்தனை பட்டன்ஸ் இருக்கனால எங்களால் எந்த பட்டனை கண்டுபிடிக்க முடியல. கிரவுண்டில் இருக்கிற எந்த பட்டனுமே கிடையாது கைஸ்மே. வால்ஸில் இருக்கிற எந்த பட்டன்ஸுமே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து தேடி வெறுத்துட்டோம். மேபி நாங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம அவரோட சேனலுமே நம்ம வந்து இப்போ ஸ்க்ரீனில் நான் போடுறேன். அவர் சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அவருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நான் தான் உங்கள் மைனெக்ஸ் அண்ட் பை.